வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 4 பிரளயம் அத்தியாயம் 20 அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. பொதுக்கூட்டத்தில் சீதாவை பற்றி அவதூறாக எழுதிய துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டதல்லவா? அதனால் மனம் நொந்து போன சீதாவுக்கு மற்றொரு அதிர்ச்சி அடுத்து ஏற்பட்டது. அது சூர்யாவிடமிருந்து வந்த கடிதம்தான். அந்த கடிதத்தில் சென்னைக்கு நான் போய் சேர்ந்த அன்றைக்கே எதிர்பாராத விதமாக சவுந்தரராகவனும் சீமையிலிருந்து திரும்பி வந்துவிட்டார் என்று சூர்யா எழுதியிருந்ததை படித்ததும் சீதாவுக்கு ஓர் அதிர்ச்சி ஏற்பட்டது. அது வியப்புடன் மகிழ்ச்சியும் கலந்த அதிர்ச்சி. அந்த வாக்கியத்தை படித்தவுடன் சீதாவுக்கு தன்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டதாக தோன்றியது. உடனே பறந்து போய் சவுந்தரராகவனை அடைந்துவிட வேண்டும் என்னும் அளவிலா ஆவல் உண்டாயிற்று. ஆனால் மேலே சூர்யா எழுதியிருந்ததை படித்ததும் ஏமாற்றமும் துயரமும் கலந்த அதிர்ச்சி ஏற்பட்டது. சூர்யா தனக்கு நேர்ந்த அனுபவங்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு கடிதத்தை பின்வருமாறு முடித்திருந்தான். அத்தங்கா, உன் கணவர் திரும்பி வந்ததும் உன்னை அவரிடம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று எவ்வளவோ ஆசை கொண்டிருந்தேன். உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் அபிப்பிராயங்களை எல்லாம் என்னுடைய சாமர்த்தியமான பேச்சினால் போக்கிவிடலாம் என்று எண்ணியிருந்தேன். இனிமேல் உங்களுக்கு என்றைக்கும் சச்சரவு ஏற்படாதபடி சிநேகம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆவலாயிருந்தேன். அதெல்லாம் வெறும் பகற்கனவாக முடிந்தது. பல காரணங்களினால் எனக்கு தற்சமயம் ஊருக்கு திரும்பி வர இஷ்டம் இல்லை. இங்கிருந்து டில்லிக்கு பிரயாணமாகிறேன். அங்கிருந்து மறுபடியும் கடிதம் எழுதுகிறேன். ஒருவேளை கல்கத்தா போன பிறகு உன்னுடைய கணவரின் மனம் மாறி உனக்கு ஏதாவது கடிதம் எழுதினால் உடனே எனக்கு தெரியப்படுத்த கோருகிறேன். என்னுடைய டில்லி விலாசம்தான் உனக்கு தெரியுமே. கடைசியாக ஒரு விஷயம். நான் சொல்லப்போவது உனக்கு பிடிக்காவிட்டால் மன்னித்துவிடு. பட்டாபிராமன் தேர்தல் சேற்றில் இறங்கியதும் எனக்கு பிடிக்கவில்லை. அவனுக்காக நீ தேர்தல் வேலை செய்வதையும் நான் விரும்பவில்லை. கூடிய வரையில் நீ வெளியில் கிளம்புவதை நிறுத்திக் கொள்வது நலம். உலகம் பொறாமை நிறைந்த பொல்லாத உலகம். தேவப்பட்டணமோ ரொம்பவும் சிற்றறிவு படைத்த மக்கள் நிறைந்தது. இதற்கு மேல் நான் சொல்ல வேண்டியதில்லை. இதை படித்து முடித்ததும் சீதாவுக்கு வந்த துயரத்தையும் ஆத்திரத்தையும் சொல்ல முடியாது. உலகத்தின் பேரிலும் கடவுள் பேரிலுமே கோபம் வந்தது. அதை காட்டிலும் தான் பெற்ற பெண்ணாகிய வசந்தி கண்மணியின் பேரிலும் கோபம் வந்தது. அம்மா வேண்டியதில்லை என்று எண்ணித்தானே வசந்தி அப்பாவுடன் கல்கத்தா போய்விட்டாள். அவள் இனிமேல் எனக்கு பெண் இல்லை என்று கூறும் வரைக்கும் சீதாவின் கோபம் வரம்பு மீறி பொங்கியது. இந்த சூர்யா எனக்கும் அவருக்கும் நடுவில் மத்தியஸ்தம் செய்து வைக்க பார்த்தானா. இவன் யாரு மத்தியஸ்தம் செய்வதற்கு? அவருக்கு மனைவி வேண்டும் என்ற எண்ணம் இல்லாவிட்டால் எனக்கு புருஷன் வேண்டியதில்லை. அவ்வளவு அகங்காரமும் வைஷமியமும் உள்ள புருஷனிடம் போய் சேர்ந்துதான் என்ன பிரயோஜனம்? எவ்வளவு நாளைக்கு ஒத்து வாழ முடியும்? இத்தனை நாள் பிரிந்திருந்ததினால் அவருடைய உள்ளத்தில் எந்தவித மாறுதலும் ஏற்படவில்லை என்றே தோன்றுகிறது. நான் மட்டும் எதற்காக போய் அவர் காலில் விழுந்து சரணாகதி அடைய வேண்டும்? வேண்டவே வேண்டாம். இந்த சூர்யாவின் புத்தியை பார். நான் தேர்தல் வேலையில் தலையிடுவது இவனுக்கு பிடிக்கவில்லையா? எதற்காக இவனுக்கு பிடிக்க வேண்டும்? அந்த தாரிணி என்ன செய்தாலும் சூர்யாவுக்கு பிடிக்கும். அவள் ஆண் பிள்ளைகளைப் போல வேஷ்டி கட்டிக்கொண்டு ஊரை சுற்றி வந்தாலும் அடடா என்ன தைரியம் என்பான். நான் எது செய்தாலும் அவனுக்கு பிடிக்காது. எதற்காக பிடிக்க வேண்டும்? இவனுக்கு பிடிக்கிற காரியத்தை செய்யத்தானா நான் பெண்ணாய் பிறந்திருக்கிறேன்? நான் மேடையில் ஏறி 4 வார்த்தை பேசினாலும் அதற்காக சந்தோஷப்பட்டு மெச்சுகிறவர்கள் இல்லாமற் போகவில்லை. அவர்களுடைய அன்பும் அபிமானமும் எனக்கு போதும். இத்தகைய மனோபாவத்துடனேயே சீதா தனக்கு நேர்ந்த ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் சகித்துக்கொண்டு மறுபடியும் வெளிப்படையாக குதூகலமாய் இருக்கத் தொடங்கினாள். பட்டாபிராமனுடனும் பார்ட்டிகளுக்கும் கூட்டங்களுக்கும் போகலானாள். சூர்யாவிடமிருந்து வந்த கடிதத்தை அவள் யாரிடமும் காட்டவில்லை. ஆயினும் சூர்யா தன் குழந்தையை அழைத்து வராததின் காரணத்தை மட்டும் சொல்வது அவசியமாயிற்று. சவுந்தரராகவன் சீமையிலிருந்து திரும்பி வந்து
வசந்தியை அழைத்து கொண்டு கல்கத்தா போய்விட்டதாகவும் அதனாலேதான் சூர்யா குழந்தையை அழைத்து கொண்டு வரவில்லை என்றும் லலிதாவிடம் கூறினாள். லலிதா மற்றதையெல்லாம் ஒருவாறு ஊகித்துக் கொண்டு முன்னைக் காட்டிலும் சீதாவை அதிக அபிமானத்துடன் நடத்தி வந்தாள். ஆனால் லலிதாவின் தாயாருக்கு விஷயம் தெரிந்தபோது அவளுடைய வாய் சும்மா இருக்கவில்லை. பட்டாபிராமனும் லலிதாவும் போட்ட வாய்ப்பூட்டு உத்தரவு சரஸ்வதி அம்மாளிடம் செல்லவில்லை. எது எப்படி இருந்தாலும் பெண்ணாய் பிறந்தவர்கள் புருஷனோடு போய் இருக்க வேண்டிய அவசியத்தை பற்றி ஜாடை மாடையாக பேசிக் கொண்டிருந்தாள். அது சீதாவுக்கு தெரிந்தபோது அவளுக்கு லலிதாவின் பேரில் கோபம் வந்தது. தன்னை அவமானப்படுத்துவதற்காகவே லலிதா தன் தாயாரை அழைத்து கொண்டு வந்து வீட்டில் வைத்திருப்பதாக நினைத்தாள். மாமி என்ன வேண்டுமானாலும் உளரட்டும், லலிதா என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளட்டும். பட்டாபிராமன் தன்னை இந்த வீட்டின் ராணியாக மதித்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது தான் யாருக்கு பயப்பட வேண்டும்? இப்படி சீதாவின் உள்ளத்தில் சண்ட மாருதம் சுழன்று சுழன்று அடித்து அவளை அப்படியும் இப்படியும் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்க நாட்கள் சென்று கொண்டிருந்தன. சேர்மன் தேர்தல் தினம் நெருங்கி வந்தபோது ஒன்றன் பின் ஒன்றாக சீதாவுக்கு பல அதிர்ச்சிகள் ஏற்பட்டு அவளை கதி கலங்க செய்தன. டில்லியிலிருந்து கடிதம் வந்தது. சூர்யா எழுதியிருந்தான். தாரிணியிடம் கலந்து ஆலோசித்தேன். உனக்கும் உன் புருஷனுக்கும் மத்தியில் மற்றவர்கள் தலையிடுவதால் தீமைதான் விளையும் என்று தாரிணி அபிப்பிராயப்படுகிறாள். நீயே கல்கத்தாவுக்கு சென்று அவரிடம் மனம் விட்டு பேசிவிடுவதுதான் நல்லது என்று கருதுகிறாள். அத்தங்கா, முன்னொரு சமயம் நீ இப்படி செய்வதென்று தீர்மானித்திருந்தாய். உன் கணவரிடம் போய் போனதெல்லாம் போகட்டும், இனி புதிய வாழ்க்கை தொடங்குவோம் என்று சொல்லிக்கொள்ள எண்ணியிருந்தாய். யாரும் எதிர்பாராத காரணத்தினால் அது தடைப்பட்டுவிட்டது. அந்த தீர்மானத்தை இப்போது ஏன் நிறைவேற்றக்கூடாது? நீ உடனே கல்கத்தாவுக்கு புறப்பட்டு போவதுதான் நல்லது என்று எனக்கும் தோன்றுகிறது. இங்கே புதுடில்லியில் மாஜி திவானுடைய குமாரிகள் 2 இருந்தார்களே, ஞாபகம் இருக்கிறதா? அவர்கள் கல்கத்தாவுக்கு போயிருப்பதாக அறிகிறேன். இதனால் என்னுடைய கவலை அதிகமாயிருக்கிறது. இந்த நிலைமையில் நீ கல்கத்தாவுக்கு உடனே புறப்படுவது நல்லதல்லவா? இதை படித்ததும் எரிகிற தீயில் எண்ணெய் விட்டது போலாயிற்று சீதாவுக்கு. அப்படியா சமாச்சாரம்? அவர் வா என்று கூட அழைக்காமல் நானாக போய் அவர் காலில் விட வேண்டுமா? முடியவே முடியாது. அவர் எந்த பேய் பிசாசை வேண்டுமானாலும் கட்டிக்கொண்டு அழட்டும். எனக்கென்ன வந்தது? நான் மேடை மீதேறினால் கண்கொட்டாமல் என்னை பார்த்து நான் சொல்லும் வார்த்தையை பயபக்தியுடன் கேட்பதற்கு 1000-10,000 பேர் காத்திருக்கிறார்கள். புதுடில்லியில் ஒன்றுமறியாத பெண்ணாயிருந்த பழைய சீதா அல்ல நான். ஒருவர் காலிலும் போய் விழுந்து கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. சேர்மன் தேர்தல் நடந்த தினத்தன்று சீதாவுக்கு 2 கடிதங்கள் வந்தன. அவற்றில் ஒன்று கல்கத்தாவில் இருந்து வந்திருந்தது. பின்வருமாறு சித்ரா எழுதியிருந்தாள். என் அருமை சிநேகிதியே, உன்னை எவ்வளவோ புத்திசாலி என்று நான் நினைத்திருந்தேனே. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? உன் கணவர் இங்கே எங்களுக்கு எதிர்வீட்டு மச்சிலேதான் இருக்கிறார். காலையிலும் மாலையிலும் அவர் ஜன்னல் ஓரமாக வந்து உட்கார்ந்து பிரமை பிடித்தவர் போல் இருப்பதை பார்த்தால் எனக்கு பரிதாபமாயிருக்கிறது. என் கணவர் அவரை சிரமப்பட்டு சிநேகம் செய்து கொண்டிருக்கிறார். 2 நாள் நானும் இவருடன் போய் உன் குழந்தையை பார்த்துவிட்டு வந்தேன். என்ன அதிசயமான குழந்தையடியது! அப்படிப்பட்ட அருமை குழந்தையை நீ என்னமாக விட்டு பிரிந்திருக்கிறாய்? ஒரு நாள் வசந்தி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாள். என் வாய் சும்மா இருக்கக்கூடாதா? உன் அம்மா எப்போது வரப்போகிறாள் என்று கேட்டுவிட்டேன். எங்க அம்மா வரவே மாட்டாள் என்றாள் குழந்தை. ஏன் என்றேன். எங்க அம்மாவுக்கு அப்பாவை கண்டால் பிடிக்காது என்றாள். உனக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்டேன். எனக்கு அப்பாவையும் பிடிக்கும், அம்மாவையும் பிடிக்கும் என்றாள். அப்படியானால் நீ அப்பாவோடையே இருக்கிறாயே, அம்மாவை பார்க்க ஆசையாக இல்லையா என்றேன். ஆசையாகத்தான் இருக்கிறது. அதற்கென்ன செய்கிறது? எங்க அப்பா தனியாக இருக்கிறாரே, அவரை விட்டுவிட்டு எப்படி போகிறது என்றாள். சீதா, இந்த குழந்தையை பெற்ற தாய் நீதானே. குழந்தைக்கு இருக்கும் ஈவிரக்கத்தில் 10இல் 1 உனக்கு இராமற் போய்விடுமா? 2 நாளைக்கு முன்னால் உன் கணவர் உன்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இவர் தெரிந்து கொண்டார். சில நாளாக
2 அதிநாகரீக பெண்மணிகள் எதிர் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வெகுநேரம் உன் கணவரிடம் பேசிவிட்டு போகிறார்கள். என் கணவருக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. ஒரு நாள் அந்த பெண்கள் யார் என்று கேட்டாராம். டில்லியில் எனக்கு தெரிந்தவர்கள் என்றாராம். ரொம்ப நெருங்கிய சிநேகிதம் போல் இருக்கிறது என்று இவர் கேட்டாராம். இன்னும் நெருங்கிய சிநேகமாக வேணும் என்று பார்க்கிறார்கள். என்னை கல்யாண வலையில் சிக்க வைக்க பிரயத்தனப்படுகிறார்கள் என்றாராம். அவருடைய மனதை இன்னும் நன்றாய் அறிவதற்காக இவர், நீங்களும் எத்தனை காலம் தனியாக வாழ்க்கை நடத்த முடியும்? 2 பேரில் ஒருவரை கல்யாணம் செய்து கொள்வது தானே என்று கேட்டதற்கு உன் கணவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தெய்வம் இருந்த கோயிலில் பிசாசை குடியேற்றச் சொல்கிறீர்களா என்றாராம். என் அருமை சிநேகிதியே, உன்னை உன் கணவர் தெய்வம் என்று வாய் திறந்து சொல்லியிருக்கிறார். நீ எங்கேயோ போய் உட்கார்ந்திருக்கிறாய். இந்த வெட்கக்கேட்டை நான் என்னவென்று சொல்வது? அதெல்லாம் போகட்டும். நேற்று முதல் வசந்திக்கு ஜுரம் அடிக்கிறதாம். குழந்தை தூக்கத்தில் அம்மா வரமாட்டாள் என்று பிதற்றுகிறாளாம். உன் மனத்தில் கொஞ்சமாவது ஈரம் என்பது இருந்தால் உடனே புறப்பட்டு வந்து சேரு. இந்த கடிதம் சீதாவை கலங்க வைத்து விட்டதில் ஆச்சரியம் இல்லை அல்லவா? சித்ரா எழுதியிருப்பதெல்லாம் உண்மையாயிருக்குமா? அல்லது என்னை வரவழைப்பதற்காக கற்பனை செய்து எழுதியிருக்கிறாளா? இவர் தன்னை தெய்வம் என்று குறிப்பிட்டது நிஜமா? அப்படியானால் உடனே புறப்பட்டு வா என்று ஒரு வரி ஏன் எழுதி போடக்கூடாது? குழந்தைக்கு ஜுரம் என்பது பொய்தானோ என்னமோ? ஒருவேளை உண்மையாக இருந்துவிட்டால்? கடவுளே, என் குழந்தையை காப்பாற்று. நான் செய்திருக்கும் பாவங்களுக்காக எனக்கு என்ன தண்டனை விதித்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். என் குழந்தைக்கு ஒன்றும் நேராமல் இருக்கட்டும். சித்ரா எழுதியிருப்பது உண்மையானாலும் கற்பனையானாலும் உடனே புறப்பட்டு போக வேண்டியதுதான். இனிமேல் தாமதிக்க கூடாது. இன்றிரவே லலிதாவிடமும் பட்டாபிராமனிடமும் சொல்லிக்கொண்டு புறப்பட வேண்டியதுதான். இவ்விதம் எண்ணிக்கொண்டே சீதா தன் பெயருக்கு வந்திருந்த இன்னொரு உரையை பிரித்தாள். அதற்குள்ளே அச்சடித்த பத்திரிகை துண்டு ஒன்று இருந்தது. 2 நாளைக்கு முன்பு லலிதாவுக்கு வந்திருந்த அதே பத்திரிகை துணுக்குதான். லலிதா மட்டும் அதை பார்த்து சீதா பாராமல் இருந்துவிடப் போகிறாளே என்ற கவலையினால் யாரோ ஒரு புண்ணியவான் கர்ம சிரத்தையாக அதை சீதாவுக்கும் அனுப்பி வைத்திருந்தான். அந்த பத்திரிகை துணுக்கை படித்தபோது சீதாவுக்கு கண்கள் 2 பற்றி எறிவது போல தோன்றியது. அவமானம் பொறுக்க முடியவில்லை. பூமி பிளந்து அதற்குள்ளே தான் போய்விடக்கூடாதா? அந்த மாதிரி பாக்கியம் ஜனக மகாராஜனுடைய புத்திரியாகிய சீதாதேவிக்கு கிடைத்தது. மகா பாவியாகிய தனக்கு அந்த பாக்கியம் எங்கே கிடைக்கப் போகிறது? சொல்ல முடியாத, சகிக்க முடியாத அவமானத்தினால் சிறிது நேரம் பிரமை பிடித்திருந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சீதாவுக்கு சுய உணர்வு வந்து சிந்தனா சக்தி ஏற்பட்டது. 2 நாளாக லலிதாவின் நடத்தையில் ஏற்பட்டிருந்த மாறுதலுக்கு இதுதான் காரணமோ? இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருப்பதை படித்த பிறகும் லலிதா தன்னை இந்த வீட்டுக்குள் வைத்துக் கொண்டிருந்தாளா? அப்படியானால் அவள்தான் சீதை, சாவித்திரி, தமயந்தி எல்லாரும். அவளுடைய முகத்தில் தான் இனி விழிக்க முடியாது. பட்டாபிராமனையும் ஏறெடுத்து பார்க்க முடியாது. அவர்களிடம் சொல்லிக்கொள்ளாமலே கிளம்பிவிட வேண்டியதுதான். இரவில் எல்லாரும் படுத்து தூங்கியான பிறகு தான் செய்ய வேண்டியதை பற்றி சீதாவுக்கு ஏதாவது கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் அன்றிரவு 10 மணிக்கு மேல் கீழ்கட்டில் நடந்த ரகளையினால் அது தீர்ந்து போய்விட்டது. அது சின்ன வீடு. லலிதாவுக்கும் பட்டாபிராமனுக்கும் படுக்கை அறையில் நடந்த சம்பாஷணையோ உரத்த சத்தத்தில் நடைபெற்றது. அதில் பாதிக்கு மேல் சீதாவின் காதில் விழுந்து அவளை இந்த உலகத்திலேயே நரக வேதனைக்கு உள்ளாக்கியது. புருஷனும் மனைவியும் எப்போது தூங்கப் போகிறார்கள் என்று சீதா காத்திருந்தாள். பேச்சுக்குரல் அடங்கி 1 மணி நேரத்துக்கு பிறகு புறப்பட எண்ணினாள். அதுவரையில் படுக்கையிலே குப்புறப்படுத்திக் கொண்டு தான் பெண்ணாய் பிறந்தது முதல் நாளது வரையில் அனுபவித்த துன்பங்களை எல்லாம் ஒவ்வொன்றாய் நினைத்து பார்த்து கொண்டாள். உலகத்தில் எத்தனையோ பெண்கள் பிறந்து வாழ்கிறார்களே, அவர்களில் யாராவது தன்னை போல கஷ்டப்பட்டதுண்டா? தன்னை மட்டும் கடவுள் ஏன் இப்படி சோதனை செய்கிறார்? ஏதோ ஒரு தமிழ் சினிமாவில் கதாநாயகி பேதையாய் பிறந்த நாளா என்று பாடியிருப்பது சீதாவுக்கு நினைவு வந்தது. அந்த சோக கட்டத்து பாட்டு அவள் துயரத்தை அதிகமாக்கிற்று.
அவளை அறியாமல் விம்மல் வந்தது. கீழே இருப்பவர்களுக்கு கேட்காமல் இருக்க வேண்டுமே என்ற நினைவினால் விம்மலை அடக்க பார்த்தாள். எவ்வளவு முயன்றாலும் அடக்க முடியவில்லை. குப்புற படுத்துக் கொண்டிருந்தால் இப்படித்தான் விம்மல் வந்து கொண்டிருக்கும் என்று எழுந்து பெட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட எத்தனித்தாள். இந்த சமயத்தில் மச்சுப்படியில் யாரோ ஏறி வரும் காலடி சத்தம் கேட்டது. ஏதோ ஒரு விபரீதம் மாடியேறி வருகிறது என்று அவள் உள்ளுணர்வுக்கு தோன்றி நெஞ்சு பதைத்தது. அறையின் கதவு திறந்தது. வந்தவன் பட்டாபிராமன் தான் என்று மனதுக்கு தெரிந்துவிட்டது. ஐயோ, இவன் எதற்காக இங்கே இந்த வேளையில் தனியாக வருகிறான்? தன்னை கொலை செய்வதற்கு வருகிறானா? இல்லை என்றால் தன்னுடைய ஆத்மாவை கொலை செய்வதற்கு வருகிறானா? இவனை எப்படி திரும்பி போகச் செய்வது? குப்புற படுத்த வண்ணம் தூங்குவது போல் அசையாமல் இருக்கலாம். தூங்குவதாக எண்ணிக்கொண்டு ஒருவேளை திரும்பி போய்விட மாட்டானா? சீதாவின் ஆசை நிராசையாயிற்று. அவள் தூங்குகிறாள் என்று நினைத்துக்கொண்டு பட்டாபிராமன் திரும்பி போகவில்லை. உள்ளே வந்தான். அவள் அருகிலும் வந்தான். வந்து அவள் தோள்களை தொட்டு மெதுவான குரலில் சீதா என்றான். சீதா துள்ளி எழுந்து அவன் கைகளை உதறி தள்ளிவிட்டு உட்கார்ந்தாள். பயப்படாதே சீதா, நான் தான் என்றான் பட்டாபிராமன். பிறகு அவன் ஏதேதோ சொன்னான். சீதா கேட்டுக்கொண்டே இருந்தாள். முதலில் அவளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. ஆஹா, அந்த பத்திரிகையிலே யாரோ எழுதியிருந்தது சரியாக போய்விட்டது. இவன் தன்னிடம் காதலை வெளியிடுகிறான். தனக்காக என்ன தியாகம் வேண்டுமானாலும் செய்கிறேன் என்கிறான். தனக்காக வீடு வாசலையும் சேர்மன் வேலையையும் விட்டுவிட்டு இலங்கைக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ அந்தமான் தீவுக்கோ வர தயாராயிருக்கிறானாம். தன்னுடைய விம்மல் சத்தம் இவனுடைய இதயத்தை பிளந்து விட்டதாம். இவனுடைய மனைவியும் மாமியாரும் செய்த அநீதிகளுக்கெல்லாம் பரிகாரம் செய்து விடுவானாம். வாயை திறந்து சரி என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதுமா? கடவுளே, இவனுடைய மூளை இப்படியா பிசகிப் போக வேண்டும்? புருஷர்கள் எல்லோருமே இப்படித்தான் இருப்பார்களோ? இவனை எப்படி இங்கிருந்து அனுப்புவது? என்ன வார்த்தை சொன்னால் போவான்? இவனுடைய பேச்சுக்குரலை கேட்டு லலிதா எழுந்து வராமல் இருக்க வேண்டுமே. வந்தால் எவ்வளவு அவமானமாயும் விபரீதமாயும் முடியும். ஐயோ, இவன் எதற்காக தன் முகவாய் கட்டையை தொடுகிறான்? தொட்டுக்கொண்டு என்னமோ உளறுகிறானே. அரைக்கதவு மறுபடி திறந்தது. லலிதா வந்து வாசற்படியில் ரௌத்ராகாரமாக நின்றாள். சீதாவுக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. கொஞ்ச நஞ்சம் இருந்த சிந்தனா சக்தியும் போய்விட்டது. மனசு ஒன்றையும் நினைக்க முடியவில்லை. உடம்பையும் அவளால் அசைக்க முடியவில்லை. ஆனால் காது தீக்ஷண்யமாயிருந்தது. நெருப்பை கக்கிக் கொண்டு வரும் அக்னி அஸ்திரங்களைப் போல் லலிதா கூறிய கொடிய மொழிகள் காதில் விழுந்தன. அடி பாவி, சண்டாளி, இப்படியா எனக்கு துரோகம் செய்வாய்? பாம்பை வீட்டிலே வைத்து பால் வார்க்கிறாயே என்று அம்மா சொன்னாளே, அவள் வாக்கு உண்மையாகிவிட்டதே. உன்னை இதற்காகவா இங்கே அழைத்து வந்தேன்? என் குடியை கெடுத்து விட்டாயே. அடி குலத்தை கெடுக்க வந்த கோடாரிக்காம்பே, அன்றைக்கு என்னை பெண் பார்க்க வந்தவனை குறுக்கே நின்று மறித்து கல்யாணம் செய்து கொண்டாய். அதற்காக நான் சந்தோஷப்பட்டேன். அவனோடு வாழத் தெரியாமல் ஓடி வந்தாய். அப்படியும் எனக்கு புத்தி வரவில்லை. உன்னை மறுபடியும் என் வீட்டுக்கு அழைத்து வந்து சீராட்டி தாலாட்டினேன். என் கழுத்துக்கே கத்தி வைத்து விட்டாய். நீ நன்றாயிருப்பாயா? ஆனால் உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த பாவி இப்படிப்பட்ட கள்ளத்தனம் செய்யும் கிராதகனாயிருக்கும்போது நீ என்ன செய்வாய்? உன்னை சொல்லி உபயோகமில்லை. இந்த சண்டாளனை தேடி பிடித்து என்னை கொண்டு வந்து தள்ளினார்களே, அவர்களை சொல்ல வேண்டும். இத்தனை நேரமும் பேச முடியாமல் திகைத்திருந்த பட்டாபிராமன் இப்போது துள்ளி பாய்ந்து, லலிதா, வாய மூடு, ஜாக்கிரதை என்றான். என்னங்கானோ அதட்டுகிறீர்? செய்கிறதையும் செய்துவிட்டு அது வேறையா? எத்தனை நாளாக உம்முடைய லீலைகளை நடத்தி வருகிறீர்? அந்த பத்திரிகையில் எழுதியிருந்ததற்கு மட்டும் பொத்துக்கொண்டு வந்துவிட்டதே. நான் அந்த பத்திரிகையை தொட்டதற்காக ஆத்திரம் பொங்கி வந்ததே. அதில் எழுதியிருந்ததெல்லாம் உண்மைதானே? என் கைப்பட நானே அந்த பத்திரிகைக்கு கடிதம் எழுதுகிறேன். இதோ தெருவாசலுக்கு சென்று கூச்சலிட்டு ஊரை கொட்டுகிறேன். பட்டாபிராமனுக்கு ஒரு நொடியில் என்னவெல்லாமோ பயங்கரமான எண்ணங்கள் உதித்து மறைந்தன. லலிதா, வாயை மூடுகிறாயா இல்லையா?
மூடாவிட்டால் இதோ உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே அருகில் 2 அடி எடுத்து வைத்தான். கொன்றுவிடுங்கள், பேஷாக கொன்றுவிடுங்கள். ஏன் கொல்லாமல் சும்மா நிற்கிறேள் என்று லலிதா கூச்சலிட, பட்டாபிராமன் விகாரமான முகத்தோற்றத்துடன் கையை பயங்கரமாக ஆட்டிக்கொண்டு வந்து லலிதாவை நெருங்கி அவளுடைய கழுத்தில் கையை வைத்தான். கழுத்தில் அவன் கை பட்டதோ இல்லையோ, லலிதா, ஐயோ அம்மா, என்னை கொல்லுகிறார்களே, உன் மாப்பிள்ளையும் சீதாவும் சேர்ந்து மென்னியை பிடித்து கொல்லுகிறார்களே என்று பயங்கரமாய் கூவிக்கொண்டே கீழே தடால் என்று விழுந்தாள். அவளுடைய உதடுகளும் கை கால்களும் பயங்கரமாகவும் கோணல் மாணலாகவும் இழுத்தன. கண்கள் செருகி கருப்பு விழி மறைந்து வெள்ளை விழி மட்டும் தெரிந்தது. வாயிலிருந்து நுரை வந்தது. தொண்டையிலிருந்து கலகலவென்று ஒரு சத்தம் உண்டாகி பயங்கரத்தை அதிகப்படுத்தியது. பட்டாபிராமன் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து தன் 2 கைகளாலும் லலிதாவை தூக்கி எடுத்துக்கொண்டான். அச்சமயம் அவனுடைய மாமியார் குறுக்கே வந்து, என் பெண்ணை ஒருவரும் தொட வேண்டாம், அவளை கீழே விடும். ஏ மூதேவி, விலகிப்போ என்று சொல்லிக்கொண்டே மாமியாரை ஒரு இடி இடித்து அப்பாற்படுத்திவிட்டு பட்டாபிராமன் கீழே சென்றான். கட்டிலில் கொண்டு போய் லலிதாவை கிடத்தி அவள் முகத்தில் தண்ணீரை விசிறி தெளித்து சிகிச்சை செய்யத் தொடங்கினான். அத்தியாயம் 20 அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி நிறைவடைந்தது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.